அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். பொதுவாகவே இந்த தோல் சம்பந்தமான வியாதிக்கெல்லாம் எக்ஸ்டர்னல் யூஸ், வெளி உபயோகமாக பயன்படுத்துகிற சில எண்ணெய்களை சொல்கிறேன். அதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தி பயனடையலாம். சிரட்டை தைலம், அதை சில பேர் நகத்தில் சொத்தை இருக்கும், அந்த மாதிரி சொறி, சிரங்கு, தடிப்பு, அரிப்பு, நமைச்சல், ஊறல், அதுக்கெல்லாம் இதை பயன்படுத்தலாம். கரப்பான் தைலம், குந்திரிக தைலம், தூர்வாதி தைலம், கந்தக தைலம், மாரிஷாதி தைலம், நிம்பாதி தைலம், பிண்ட தைலம், ரோகான் காஷ், ரோகான் ஏ மஸ்தகி, ரோகான் சதாப், அருகம்புல் தைலம், இதெல்லாமே தோல் சம்பந்த வியாதிக்கெல்லாம் பயன்படுத்தலாம். பொதுவாக இந்த தோல் சம்பந்தமாக வெளி உபயோக தைலத்தை தான் சொல்லியிருக்கேன். ரொம்ப நமைச்சல், ரொம்ப அரிப்பு இருந்தாலும் அருகம்புல்லை இடித்து சாறு எடுத்து அது கொடுக்கலாம். ஆனால் கொஞ்சம் பத்தியமாக சாப்பிட்ணும். மாமிச உணவெல்லாம் சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா படிப்படியாக குணமாகும். பொதுவாகவே தோல் வியாதி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாது. கெட்ட பழக்கம்லாம் இருந்து இந்த வைத்தியெல்லாம் பண்ணிக்கிறது மருந்து வீணாக போகும். உங்களுக்கு நோயும் குணமாகாமல் நீடிச்சுக்கிட்டே போகும். தோல் சம்பந்தப்பட்ட வியாதி நமக்கு இருந்ததுன்னா எந்த கெட்ட பழக்கம் இல்லாமல் இருக்கணும். கெமிக்கல் கம்பெனிலாம் போய் வேலை செய்யக்கூடாது. கெமிக்கல் கம்பெனியில் வேலை செஞ்சாலும் தோல் வியாதி வரும். விஷவாயு எங்கெல்லாம் அதிகமாக அந்த கெமிக்கல் சம்மந்தப்பட்ட வாயு கலந்த ஒரு இண்டஸ்ட்ரி, அந்த இடத்துலலாம் வேலை செய்யக்கூடாது. கெமிக்கல் இண்டஸ்ட்ரி, அதாவது பெயிண்ட் கம்பெனியில் கூட அதிகமான ஸ்மெல் வரும். அங்கேயும் ஸ்கின் ப்ராப்ளம் வரும். அப்புறம் இந்த நகை வெள்ளம் செய்கிறாங்களா, அங்கே பார்த்திங்கன்னா கந்தகத்தை வச்சு பயன்படுத்துவாங்க. அங்கேயும் ரசப்புகையெல்லாம் பறக்கும். அது மாதிரி விஷப்புகையெல்லாம் பறக்கிற இடத்துல வேலை செஞ்சாலும் தோல்வியாதி வரும். ரொம்பவும் மன அழுத்தம் இருந்தாலும், டிப்ரெஷன் இருந்தாலும் தோல்வியாதி வரும். அதெல்லாம் நம்ம தான் கட்டுப்படுத்திக்கணும். மன அமைதியாக இருந்து சாந்தமாக இருந்தால் அந்த வியாதியிலேருந்து படிப்படியாக குணமாகலாம். மீண்டும் அடுத்த பதிவில் இந்த தோல்வியாதிக்கு சம்மந்தமான சில மருத்துவ குறிப்புலாம் சொல்கிறேன். நமைச்சல், அரிப்பு, தடிப்பு, சொறி, சிரங்கு, தேம்பல், கருந்தேம்பல், எல்லாத்துக்கும் மருத்துவ முறை இருக்குது. நம்ம படிப்படியாக பார்க்கலாம். அனைவருக்கும் ஆத்ம வணக்கம்.